அதே அதிகாரத்துல ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. என்ன ஒரு தடவை கூட இந்த கிழக்கேங்கிறத கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா ஆமேன். ஆதியாகமம் 2:15 ஒரு வாசிங்க. 2:15 அடுத்தல 2:8. ஆதியாகமம் 2:15 2:8. கொஞ்சம் வசனங்களை சொல்லிட்டு அப்புறமா எல்லா விளக்கங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமேன். 8ஆம் வசனம் வாசிச்சலே. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏன் ஒரு அல்லேலூயா ஆமேன் ஒரு அல்லேலூயா ஒரு திசை வந்து என்ன செய்யுது மென்ஷன் படுது அப்படிதானே? கிழக்கே. அப்ப எதற்கு கிழக்கே அந்த ஏதேன் தோட்டம் இருந்தது அப்படிதானே? ஒரு பர்டிகுலர் இப்ப நம்ம ஒரு ஊருக்கு தான் போறோம், சும்மா கிழக்குன்னு சொன்னா நமக்கு தெரியுமா? நீங்க வந்து இன்னும் ஒரு பில்டிங் வரும், இந்த இடத்துல இருந்து கிழக்க அப்படிதானே? இந்த இடத்துல இருந்து கிழக்க. அப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்ற மொத்தத்துல கிழக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படிதானே? ஆனா ஆண்டவர் பாருங்க, கிழக்கே தோட்டத்தை அவன் ஆதாம் ஏவாளுக்கு எந்த இடத்துல வைக்கிறாரு? ஏதேன் தோட்டத்துல கொண்டு ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சாம்? கிழக்க இருந்துச்சாம். அப்ப எதற்கு கிழக்கே இருந்தது? தேவனாகிய கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே அவர் வீட்டு இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி, அப்போ அவர் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து கிழக்கே. சரியா? அவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் இருக்கிற ஸ்தலத்தில் இருந்து கிழக்கே. அப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருந்து? தேவனாகிய கர்த்தர் வீட்டு இருக்கக்கூடிய அந்த திசையிலிருந்து கிழக்கே இருந்தது. அல்லேலூயா. இப்போ அதாவது ஜெருசலேம் பூமியில பாருங்க, எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ தேசங்கள் இருக்கு. ஆனா எந்த தேசத்துக்கும், அதாவது எந்த பட்டணத்துக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் வந்தது கிடையாது. ஏன்னா ஜெருசலேம் பாருங்க, நூற்றுக்கணக்கான முறையில அங்குள்ள தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு. ஜெருசலேமுக்கு விரோதமா எத்தனையோ யுத்தங்கள். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஜெருசலேம் யாருக்கு சொந்தம்? ஜெருசலேம் யாருக்கு சொந்தம்? இந்த பூமி முழுவதும் அளந்து ஒரு மைய புள்ளி இருக்கும் என்றால் அது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்திலும் விசேஷமா என்னது? அல்லேலூயா ஜெருசலேம் பட்டணம். ஜெருசலேம் பட்டணத்திலும் விசேஷமா ஆண்டவர் மண் எடுத்து ஆதாமை செய்தார் பாத்தீங்களா? அந்த மோரியா மலை, அல்லேலூயா செம்மண், ஆடம், அல்லேலூயா செம்மண், செழிப்பான ஒரு மண். அதை எடுத்துதான் ஆதாம் ஆண்டவர் என்ன செய்றாரு? உருவாக்குகிறாரு. அல்லேலூயா. எங்க பகுதியை பாத்தீங்கன்னா, எங்க ஊரை சுற்றி எல்லாம் என்னதான்? செம்மண். அல்லேலூயா. அதே அல்லேலூயா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. வந்து இடைமுறை பாத்தீங்கன்னா என்ன அப்படி ரொம்ப சிவப்பா கால்கள் புறம்லாம் பாத்தீங்கன்னா தேரின்னு தான் சொல்லுவாங்க. எங்க ஊர்லயுமே ஊருக்கு வெளியே தங்களுக்கு வெளியே பாத்தீங்கன்னா தேரிகள் இருக்கு, செம்மண் தேரிகள். நல்லா கடலை விளையும் பனைமரங்கள். அதே போல அல்லேலூயா நல்லா அல்லேலூயா ஆமேன் 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 அல்லேலூயா. நம்ம அந்த அல்லேலூயா நல்லா அந்த பேசிய நட் சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள், அல்லேலூயா அந்த பழ மரங்கள் அப்படி நல்ல செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் அந்த மோரியா மலையில இருந்துதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? மண் எடுத்து அதுலயும் நடுவுல பார்க்கும்போது என்னது? தேவாலயம். அந்த தேவாலயம் கட்டப்பட்டது மோரியா மலையில. அதுக்கு மேலதான். அப்ப கூட நினைச்சு பார்த்தேன், நேற்று மோரியா மலையை நினைச்சு பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை ஆண்டவர் நான் காண்பிக்கும் மலைக்கு போய் உன்னுடைய குமாரனை பலியிடுன்னு சொன்னாரு. இவன் செய்யறானா அப்படின்னு பார்க்கணும் அவரை சோதித்து பார்த்தாரு. அப்போ நான் நினைச்சு பார்த்தேன், அவன் தன்னுடைய ஏக புதல்வன் ஒரே மகனை கூட நினைக்காம பலியாக என்ன செய்தாரு? ஒப்பு கொடுக்க கொண்டு போனாரு. தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாரு. ஆனா பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய ஏக புதல்வனை நமக்காக ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அதை சோதித்து பார்ப்பதுதான் ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறாரே. அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆமேன். என்னை காட்டிலும் ஆபிரகாம் தன் புதல்வனை நேசிப்பானான்னு சொல்லிதான் அந்த சோதனை ஆண்டவர் என்ன செய்ய ஏறெடுக்கிறாரு. ஆனா அந்த மோரியா மலையில தான் தேவனுடைய ஆலயம் என்ன செய்து கட்டப்பட்டது. அது பூமியினுடைய அல்லேலூயா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இடத்தையும் அளந்தாச்சுன்னா ஆண்டவர் இந்த ஏசியன் கண்ட்ரிஸா என்ன செய்யிருக்கிறாரு? நடுவுல என்ன செய்யிருக்கிறாரு? அதிலும் அல்லேலூயா அந்த மோரியா மலையில ஜெருசலேம் பட்டணத்துல அந்த மைய புள்ளி என்ன செய்து வருகிறது?
அந்த இடத்துல இரவும் பகலும் அவருடைய கண்கள், அன்று ஆதாம் ஏவாள் தப்பு செய்தால் கூட, அவங்க தவறு செய்தா கூட அவங்கள என்ன செய்யல, அவர் அப்படியே விட்டு விடவில்லை. உங்களுக்காக கிழக்கிலே ஒரு விண்மீன் உதிக்கும், உங்களை நான் இப்படியே விட மாட்டேன், உங்களுக்காக கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அவர் உங்களை அல்லேலூயா ஆமென். ஆதாம் ஒளிந்து கொண்டார், தவறு செய்யும் பொழுது அல்லேலூயா ஒளிந்து கொண்டார். அல்லேலூயா ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா தேவனிற்கு பயந்து நான் என்ன செய்றேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன். நிறைய மரங்கள் இருக்க இடத்துல ஒளிஞ்சுகிட்டாரு. ஆதாம் வாழ்க்கையில ஒரே நிமிஷத்துல பாருங்க, ஒரு நாளுக்குள்ள காரிருள் சூழ்ந்து கொண்டது, இருள் சூழ்ந்து கொண்டது. அவனால எங்கேயும் போக முடியல, எதுவும் செய்ய முடியல. இப்படி ஒரு நிலை வந்துச்சே அப்படின்னு சொல்லி தன்னை மறைத்து கொள்ள நினைக்கிறாரு. அல்லேலூயா. அதே போலதான் இந்த நாளிலும் கூட பூமியில உள்ள எத்தனையோ மக்கள் அல்லேலூயா ஆமென் இருளுல இருக்கிறாங்க. ஒருவேளை உலக பிரகாரமா சூரிய வெளிச்சம் வரையுது, வெளிச்சம் வருது, அந்த இருள் அல்ல, வியாதிங்கிற இருள், பண நெருக்கடிங்கிற இருள், மற்ற மக்களுக்கு முன்பாக வெளியே நடமாட முடியாத வேதனைகள், சஞ்சலங்கள், மறைத்து கொள்ள நினைக்கிற நிலைமை. அல்லேலூயா. என்னுடைய அல்லேலூயா பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, மந்தமான சூழ்நிலை. அன்னைக்கு பாருங்க, எகிப்துல 3 நாள் இருள். எவனும் என்ன செய்யல, இருக்கிற இடத்த விட்டு என்ன செய்யல எழுப்பு. யோசித்து பார்த்தேன், இருக்கிற இடத்த விட்டே எழுப்பலையா, அப்படி ஒரு இருள். இன்னைக்கு அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி அப்படியே இருக்கிற நிலைமைகள். இதையெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவாராக. இந்த ஜனவரி மாதத்தின் இந்த 26 வருஷத்தின் முதல் மாதத்திலே தேவன் அல்லேலூயா, கடந்த வாரங்களோட உங்களோட சொன்னேன், இது பெருக்கத்தின் ஆண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. அதே நேரத்துல எப்படி ஜெருசலேம் பட்டணத்திற்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுச்சு. ஜெருசலேம் பட்டணத்தை போல எந்த பட்டணத்துக்கும் ஒரு பிரச்சனையோ போராட்டமும் வராம இல்ல. ஜெருசலேம் பட்டணம் மற்ற பட்டணங்களை போல கடற்கரையிலோ நதிக்கரையிலோ இல்ல. அப்படி ரொம்ப ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஒண்ணும் அழகுள்ள இடம் இல்ல. ஆனா தேவனாய கர்த்தருடைய வாசஸ்தலம் அங்க இருக்குது. ஆண்டவர் ஜெருசலேமை என்ன செய்யறாரு, ஜெருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் மக்களே அப்படிதான். நாம் தேவன் வீட்டில் இருக்கக்கூடிய, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம். இரவும் பகலும் நம் மீது அவருடைய கண்கள் இருக்குது. நமக்கு எதிராக சத்துரு எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தா கூட நம்மளை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, இது வரைக்கும் நம்ம வந்தோமே, ஆண்டவர் என்னைக்காவது கைவிட்டாரா? நம்மளை எதுவுமே நம்ம அப்படியே அந்த இடத்துல இருந்துகிட்டோமா, அப்படியே அழுது புலம்பி அதிலே உட்கார்ந்துகிட்டோமா? இல்லையே. ஆண்டவர் இத்தனை வருஷங்கள் நம்மளை அதையெல்லாம் கடந்து வர செய்தாரே. ஆமென். எல்லாமே கடந்து வர செய்தாரே. அதே போலதான் அவருடைய வருகை வரைக்கும் அவர் என்ன செய்வார், அல்லேலூயா, எல்லா பாதையிலும் நடத்தி நம்மளை நேர்த்தியாய் நடத்தி அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நம்மளை அமர செய்யும் வரைக்கும் அவர் நம்மளை அல்லேலூயா முடிவு பரியந்தம் வழி நடத்த அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அதனால தெரிஞ்சுக்கிடுங்க, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், நினைக்கலாம். எதுக்காக? அல்லேலூயா, தேவன் வாழும் ஆலயம் நாம், தேவன் வாழும் ஆலயம் நாம். தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் நம்மளதான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படிதானே? எத்தனை பேர் சொன்னீங்க, கொஞ்சம் கை வைத்துங்க. இரவும் பகலும் அப்பா அன்னைக்கு ஆதாம் ஏவாளை அல்லேலூயா அந்த தோட்டத்துல இருந்து அவங்க வெளியே அனுப்புனா கூட அவ எந்த இடத்துல இருந்து மண் எடுக்கப்பட்டானோ அந்த இடத்தான் என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவனை பண்படுத்த அனுப்புறாரு. அப்படியே போ, என் கண்ணு மருந்து நிக்காத, நீ போயிருன்னு சொல்லி என்ன செய்யல, விரட்டல. உனக்காக ஒரு நட்சத்திரம் கிழக்கே உதிக்கும், அவர் வருவார். உன்னை இந்த இருளான சூழ்நிலையிலிருந்து, இந்த பயத்திலிருந்து, நான் நிர்வாணி, தேவனிற்கு பயந்து இருக்கிறேன்னு சொல்லி அந்த பயம் உன்னை மூடி இருக்குதே, அந்த பயம் உன்னை சூழ்ந்து இருக்குதே. எந்த ஒரு மனிதன் பயப்படுகிறானோ அவனுக்குள்ளதான் இருள் வந்துடும். பொல்லாத ஆவிகள் பாருங்க, அந்த சில சந்திக்கப்பட்ட மந்திரவாதிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது, மந்திரவாதே வைக்க முடியாது. ஆனா முதல்ல என்ன செய்யுமா, ஒரு பயத்தின் ஆவியதான் என்ன செய்வாங்களா, அனுப்பி வைப்பாங்களாம். அதுல அவங்க பயந்துட்டாங்கன்னு வச்சுடுங்களேன், அந்த ஆவி உள்ள புகுந்துருமா. பயப்படலை, என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. கை வலி, கால் வலி, அந்த வலி, இந்த வலி, யாரோ எனக்கு விரோதமா செய்வன வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு என்ன செய்ய முடியாது. என் முடிய கூட ஆண்டவர் அனுமதி எல்லாம் விடாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் நம்மளதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்முடைய வீட்டுல உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை எல்லாம் இரவும் பகலும் அவர் என்ன செய்றாரு, கண்ணின் மணிய போல என் பிள்ளையை எதுவும் தொற்றக்கூடாது. அப்படிதானே? இரவும் பகலும் நான் என்ன செய்வேன்,
எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவர் ஆமா, என்ன, என் கணவரை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை அப்பா என்ன செய்யறாங்க, இரவு பகலும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எத்தனை பேர் இதை அல்லேலூயா ஆமென் அக்செப்ட் பண்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேரு அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல ஆண்டவர் பாருங்க, அன்று ஆதாம் இழந்த அந்த வாழ்க்கையை, அந்த இழந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அல்லேலூயா வந்ததின் நிமித்தமாக நமக்கு அந்த வாழ்வு மீண்டும் கிடைச்சிருக்குதே. எனக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் அப்பாவுக்கு. ரொம்ப அப்படியே எழும்புற டைம்லாம் அப்பாவை நான் துதித்து கொண்டே இருந்தேன். எவ்வளவு பாக்கியசராக்கி ஆண்டவரே, உங்க கண்கள் இரவும் பகலும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்குதே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆதியாகமம் 4:16. ஆதியாகமம் 4 சில வார்த்தைகளை பார்த்து நான் செய்தி விளைய முடிக்க நினைக்கிறேன். அல்லேலூயா. 4:16 வாசிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். பாருங்க, அது எங்க போய் ஆண்டவருடைய சந்நிதி. அப்போ ஆதாம் ஏவாள் அங்க இருக்கிறாங்க அந்த ஸ்தலத்துல. அல்லேலூயா. ஆண்டவருடைய சந்நிதி இருந்துச்சு. ஆனா இவனுக்கு பாருங்க ஒரு கட்டுப்பாடு. இவங்களுக்கு சொல்லலாம் கேட்டுட்டு நான் இருக்க மாட்டேன், நான் தனியா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நோத்து என்றால் சுதந்திரம், ஃப்ரீடம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பாருங்க, உங்க சொல்லலாம் நான் கேட்க முடியாது, எனக்குடி நான் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, எனக்குடி சுதந்திரம் வேணும், எனக்குடி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில பிள்ளைங்க பாருங்க, தாய் தகப்பனுடைய அந்த கட்டுப்பாட்டை விரும்பாதபடி சுதந்திரம் எனக்கு வேணும், நான் வளர்ந்தாச்சு, பெரிய பையனாச்சு, பெரிய பிள்ளையாயாச்சு, இனி நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கு அறிவு இருக்கு, நான் நல்லா படிச்சிருக்கேன், என் இஷ்டப்படிதான் நடப்பேன். அதுதான் காயின். இஷ்டப்படி நடக்கிறவன் தான் காயின். அவன் எந்த இடத்தை விட்டு போயிட்டானா? தேவனுடைய சந்நிதியை விட்டு போயிட்டான். தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு எங்க போயிட்டான்? நோத்துங்கிற இடத்துக்கு. ஏன்னா அங்கதான் எனக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. என் மனம் போல நான் வாழ்க்கை வாழ முடியும். அந்த இடத்துலதான் என்ன செய்யிச்சான்? பூமியின் சந்ததி பெருகிட்டான். அவன் எந்த இடத்துல? நோத்துங்கிற இடத்துல இருந்தான். அதுல இருந்துதான் என்ன செய்யிச்சான்? பூமியினுடைய சந்நிதி பெருகிச்சான். அல்லேலூயா ஆமென். அதற்காக இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய காரியங்களை சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்திலே இந்தியானா அப்படிங்கிற ஒரு இடத்துல பாருங்க, அல்லேலூயா TST த சாத்தானிக் டெம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்குதான். அதுல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அல்லேலூயா தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாத்திகன்னா அதை என்ன செய்யறான்? இது பண்ணிருக்கான். அங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மதமும் ஒண்ணு. என்ன சொல்றது? எல்லா மதமும் ஒண்ணு. அதே நேரத்துல சுதந்திரமா இருக்கணும், யாருக்கும் நீங்க கட்டுப்படக்கூடாது, யார் சொல்லியும் என்ன செய்யக்கூடாது, தாய் தகப்பனுக்கோ யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது, நீங்க சுதந்திரமா வாழணும். இன்னைக்கு வெளி தேசங்கள் எல்லாம் அப்படித்தான். அமெரிக்கன், யூரோப் எல்லா கண்ட்ரிஸ பாருங்க, சுதந்திரம். நாங்க சுதந்திரமா வளரணும், நாங்க சுதந்திரமா இருக்கணும். பிரான்ஸ் தேசம், தன் பிள்ளைய அடிச்சாச்சுன்னா போலீஸ் பண்ணிச்சுவாங்க, தாய் தகப்பனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அல்லேலூயா வயசு ஆயிட்டுன்னா அவங்க தங்க இஷ்டப்படி வாழலாம். ஒரு பிள்ளை தாய் தகப்பன் மேல குற்றச்சாட்டுனா அவளை தனியா கவர்மெண்ட் பொறுப்படுத்திக்கணும், அவளை படிக்க வச்சு எல்லா காரியமும் செய்யும், அவங்க தான் மனப்படி நடந்துக்கிடலாம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? செல்விக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே? பிரான்ஸ்ல இருந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இணைப்புல இருந்து பிள்ளைங்க யாருக்கும் பிரான்ஸ்ல உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? அங்கே அப்படிதான் சிஸ்டர், லண்டன்லயும் அப்படிதான் இருக்கு. பிள்ளைங்களை வந்து அடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. 16 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. 16 வயசுக்கு மேல அவங்க சுதந்திரமாக அவங்க தன்னிச்சையா எல்லாம் முடிவெடுக்கலாம், வாழலாம். அப்படிதான். இன்னைக்கு அருமையான சகோதரி பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, சரியா? எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட எப்படியோ நம்பர் கிடைச்சி அடிக்கடி எப்பமாவது என்கிட்ட பேசுவாங்க. அவங்க பாருங்க, அவங்க கணவருக்கும் முடியல, அவங்களும் முடியாது சொல்லுறாங்க. ஒரு மகள் பாருங்க, அப்படி என்ன என் பெற்றோர் என்ன கண்டிக்கிறாங்க, அடிக்காம தனியா போயிட்டா, என்ன குடும்பத்துக்குள்ள வரல. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. பிள்ளைங்க தனி இஷ்டப்படி அப்படி தனியா அலையிறது, தனியா ரூம் எடுத்து தான் மனம் போல வாழ்க்கையை அவங்களே அமைச்சுக்கிடுறது. அதுதான் இன்னைக்கு அல்லேலூயா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மற்ற தேச மக்களை ஏன் அனுப்பிட்டு இருக்காங்கன்னா, அந்த தேசங்கள்
அல்லேலூயா. அது பொருளாதார ஒரு வீழ்ச்சியான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களிலே அல்லேலூயா எந்த தேசம் அல்லேலூயா நாங்க ஃப்ரீடம், எங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறோம், நாங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்னைக்கு பல பிள்ளைங்க அல்லேலூயா தாய் தகப்பனை விட்டு இன்னைக்கு வேற தேசங்கள்ல போய் என் மனப்படி எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, நான் சுதந்திரமா வாழணும், யாருடைய கட்டுப்பாடு எனக்கு தேவையில்லை, நீங்களாம் என்ன வந்து கட்டுப்படுத்த கூடாது, நான் தனியா அதனால படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ இன்னைக்கு வெளி தேசங்களை நோக்கி போய் அங்கேயே திருமணம் முடிச்சு அங்கேயே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் விரும்புறது எனது சுதந்திரம், நாங்க ஃப்ரீடமா இருக்கணும். உங்களை மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, இந்தியனை போல தமிழனை போல. ஆமா, தமிழ் பண்பாடு கட்டுப்பாடு உள்ள ஒரு தமிழ் பாடு, ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு சந்ததி தமிழ் பண்பாட்டுல உள்ள இருக்குது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, இப்படிதான் நடக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், கூட்டு குடும்பங்களா இருக்கணும், தாய் தகப்பனுடைய ஆலோசனையை கேட்கணும். இன்னைக்கு ஒரு சில குடும்பங்கள் தான் அப்படி என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா, பிள்ளைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால வரக்கூடிய நாட்கள்ல பாருங்க, எங்க சுதந்திரம்னு நினைச்சாங்களோ அந்த தேசங்கள் எல்லாம் அல்லேலூயா பொருளாதாரத்தினுடைய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. நம்ம எங்க இருக்கிறோம்னா எருசலேமுக்கு அல்லேலூயா ஆமேன் ஆமேன் கிழக்கு நம்ம என்ன செய்யறோம், அல்லேலூயா நம்ம தான் கிழக்கத்தி புத்திரர். சரியா, இன்னைக்கு உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்காங்களாம், அதுல 500 கோடி மக்கள் எங்க இருக்கிறாங்களாம், கிழக்காசிய நாடுகள்ல தான் இருக்காங்களாம். எதுல இருக்கிறாங்க, கிழக்காசிய நாடுகள்ல தான். அதனாலதான் ஆண்டவர் பூமியின் மையத்துல வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆசியா. சரியா, அதே போல ஒருவர் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 1:4 வாசிங்க. அதே மாதிரி உலகத்துல 160 பேர் யாரு, ஏசியன்ஸ் தானாம். அல்லேலூயா, அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்றார், இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக ஒரு தேசத்தை அல்லேலூயா ஒரு கண்ட்ரிய அல்லேலூயா ஒரு காண்டினென்ட கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, வெளிப்படுத்தல் 1:4 வாசிங்க. ஒரு 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம அல்லேலூயா ஜெப வேலைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அடுத்தல 1:11 வாசி செல்வி. 1:11. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. கர்த்தர் சபையினுடைய அஸ்திவாரம், சபையினுடைய அந்த ரூட் எங்க இருக்குன்னா அல்லேலூயா ஏசியாவுல இருக்குது. எத்தனை பேர் கிளாப் பண்ணுங்க, நல்லா சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, இந்த ஆசியா கண்டத்துல என்ன பிறக்க வச்சீரே, இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு தானப்பா நீங்க எழுதினீங்க. அந்த 7 சபையின் தூதர் எங்க இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறாங்க. அந்த 7 சபையின் தூதர்கள் அல்லேலூயா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அல்லேலூயா நேசிக்கிற மக்களாக, ஆமென், அவரால் நேசிக்கப்படுகிற மக்களாக நம்மளை வச்சிருக்கிறாரே. இந்த பாக்கிய சிலாக்கியத்துக்காக நாம் கர்த்தருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோம். என்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம், லூக்கா 1:78-79. லூக்கா 1:78-79. காரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். அருணோதயம் அப்படிதானே, அருணோதயம் சன் அப்படிதானே. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, சூரியனா இருக்கிறாரு. இன்னைக்கு பொங்கல் வரப்போகுது இந்த வாரத்துல அப்படிதானே, எல்லாரும் சூரியனை கும்பிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, சூரியனுக்கு புறமுதுகு காட்டி தேவாலயத்தை நோக்கி என்ன செய்றாங்க, அல்லேலூயா யூதா கோத்திரம் இறங்கி இருந்து நம்மளும் அப்படிதான் அவங்க செய்யற காரியங்களை ஈடுபடக்கூடாது. அல்லேலூயா, அவங்க செய்யற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, புறஜாதிகள் செய்யற காரியங்களை செய்யக்கூடாது. இந்த பூமியில ஆண்டவர் ஒரு சூரியனை வச்சிருக்கிறாரு, நம்ம அதை புறமுதுகு காட்டி கிழக்கே அல்லேலூயா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் 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 சீயோன் பர்வதத்தில் வீற்றிருக்கும் தேவனை நோக்கி நாம் ஆமேன் எப்பொழுதும் ஆராதிக்கிற மக்களாக அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கும்படியாய் செய்வோம்.
நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் பாருங்க, ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். அவர் என்ன செய்தாரு, அந்த நாட்கள்ல கூடாரங்கள் போடுவாங்களாம். கூடாரங்கள் போட்டா சூரியன் உதிக்கிறது பத்தியெல்லாம் ஆமென், அந்த வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக அதை நோக்கி என்ன செய்வாங்களாம், போடுவாங்களாம். ஆனா இவர் என்ன செய்தாராம், பெத்தேலை நோக்கி, மேற்க நோக்கி என்ன செய்றாரு, ஹல்லேலூயா. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் தான் எனக்கு யாரு, சூரியன். அப்ப இவருடைய கூடாரம் எங்க இருந்துச்சு, ஹல்லேலூயா, சூரிய எங்க இருந்துச்சு, ஹல்லேலூயா, சூரியனுக்கு புறமுதுகு காட்டின மாதிரி இவருடைய இது ஹல்லேலூயா கிழக்கு நோக்கி இருந்துச்சு. அப்போ ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நீரும் ஆயி பட்டணத்துக்கு நேரம் கூடாரத்தை போட வேண்டியதானே, ஏன் பெத்தேலுக்கு நேரம் போடுறீங்க? ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு மனிதர், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு மனிதர், ஹல்லேலூயா. சங்கீதம் 84:11 பாக்குறோம், ஆமென். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். ஆண்டவர் தான் நமக்கு சூரியன், அவர் தான் நமக்கு பாதுகாப்பு கேடகம், ஹல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தையோட வாசிக்கலாம், சங்கீதம் 27:1 பாக்குறோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனானவர். அதே போல சங்கீதம் 23 பாக்குறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட என்ன செய்து இருக்கிறேன், உமது போல் உமது தடியும் என்ன தேற்றும். அதே போல ஏசாயா 60, ஹல்லேலூயா, 60ல இருந்து ஒரு 3 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60, அதோட நான் அவன் செய்தியை முடிக்கிறேன். ஏசாயா 60:1 இருந்து வாசிங்க. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். ஏன்னா இதெல்லாம் இந்த ஏசாயா புஸ்தகத்துல கொடுத்த அந்த வசனங்கள், கர்த்தர் எனது ஏற்கனவே அவர் இந்த வார்த்தைகளை தரிசனமாய் கொடுத்த காரியங்கள். வரக்கூடிய நாட்கள் பாருங்க, ஹல்லேலூயா. அமெரிக்கா என்ன செய்யுது, ஹல்லேலூயா, வெளி தேசத்து மக்களை, வெளிய நாட்டு மக்களை வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்குது. எதுக்காக, ஹல்லேலூயா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில என்ன செய்வாரு, நம்ம மேல கர்த்தர் உதிப்பார். ஆசியா கண்டத்திலே, ஹல்லேலூயா, நாம் இந்திய தேசத்திலே எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ நம்மளை நோக்கி ஜனங்கள் வருவாங்க. ஆமா ஆமா, மற்ற தேசத்து ஜனங்கள் இன்னைக்கு வெளிநாடு நின்று போறவங்க, நான் அமெரிக்காவில இருக்கிறேன், நான் லண்டன்ல இருக்கிறேன் சொல்றவங்க யாரை தேடி வருவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை தேடி வருவாங்க. இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே எழுப்புதல் அக்கினி பற்றி பிடித்து ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற பொழுது, ஹல்லேலூயா, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் கிழக்கத்திய நாடை நோக்கி வரும். அதற்காகத்தான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ரமா ரக்கர தோரி கபாக்கர தோரா, ஆமென். அருணோதயமாய் உதித்த அந்த கிழக்கிலே உதித்த அந்த நட்சத்திரம் இன்னைக்கு நமக்குள்ள பிரகாசிக்கிறாரு. நம்முடைய வெளிச்சத்தை கண்டு, நம்மில் இருக்கிற அந்த தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு பூமியின் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் கிழக்கத்திய நாடுகளை இருக்கிற நம்மளை நோக்கி வருவாங்க. எத்தனை பேர் இதை ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, இந்த வசனம் எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். மேற்கத்திய நாடுகள் சுதந்திர வாழ்க்கை, நாங்கள் எல்லாம் அப்படி சுதந்திரமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், தேவனை தேடாமல், ஆமென், தேவனை நேசிக்காமல் இன்னைக்கு ஆலயங்கள் எல்லாம் விற்கப்படுகிற நிலைமையில இருக்கிற இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஒரு இருள் அந்த தேசத்தை என்ன செய்யலாம், சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, வரக்கூடிய எழுப்புதல் நாட்களிலே கிழக்கத்திய நாடுகளாகிய ஏசியன் கண்ட்ரீஸ், ஹல்லேலூயா, இதை நோக்கி, ஹல்லேலூயா, இங்கதான் சபை இருக்குது, இங்கதான் சபையோட ரூட் இருக்குது, இங்கதான் சபையோட அஸ்திவாரம் இருக்குது. ஆண்டவர் தம்முடைய 7 சபையை ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு தான் அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நாம், ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், சாதாரணமானவர்கள் அல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க, என்கிட்ட வருவாங்க ஜெபிக்கிறதுக்கு, என்னிடத்துல இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன செய்வாங்க ஜனங்கள், என்கிட்ட ஜெபிக்க வருவாங்க. பல தேசங்களில் இருந்து என்ன தேடி வருவாங்க. ஏன்னா என் ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு. என் ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன். தேவன் என்னை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார். இன்னைக்கு இந்த இணைப்பில் வந்த எல்லா தேவ பிள்ளைகளும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற மக்களாய் மாற வேண்டும். ஆமென். அவர்கள் ஜெபத்திலும், ஆமென், ஹல்லேலூயா, அந்த வேதத்துல அவங்க பாருங்க, அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க 120 பேர். நம்முடைய ஜெபம் அதிகரிக்கட்டும், நம்முடைய வேண்டுதல் அதிகரிக்கட்டும், நம்முடைய வேத வசன வாசிப்பு வேத வசனங்களினால் நிரப்புவோம். அது நமக்குள்ளே வெளிச்சத்தை வெளிச்சத்தை வெளிச்சத்தை
நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை அல்ல, நம்மில் தேவனை பார்க்கட்டும். நான் அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அப்பா நான் தெசையில பட்டணத்தெல்லாம் சுத்தி சுத்தி வருவேன், எடையங்குடி அதே போல ஆனகுடி எந்தெந்த ஊருக்கெல்லாம் என்ன கொண்டு போறீங்களோ, எல்லாம் சிஎஸ்ஐ ஆர்சி எந்தெந்த சபைக்கு கொண்டு போறீங்களோ அங்க போய் என்னை நீர் உருவாக்கினது, என்னை எப்படி நீர் வழி நடத்துகிறீர், நான் உனக்கு கற்றுத்தந்ததை நீ மற்றவங்களுக்கும் கற்றுக்கொடுன்னு சொன்னீங்களே, அப்படியாக அல்லேலூயா கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை அல்லேலூயா தேவனுக்குள் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற மகனாக மகளாக, உன்னதத்தில் அவரோடு கூட உறவாடுகிற மகனாக மகளாக அந்த வரைக்கும் வழி நடத்த அப்பா கற்று தந்திருக்காங்க. அவர் கற்று தந்ததின்படி அல்லேலூயா உத்தமமான ஜனத்தை நீ எனக்கு ஆயத்தப்படுத்தணும். அதுதான் அப்பா எனக்கு கொடுத்த பெரிய பொறுப்பு. உத்தமமான ஜனங்களை நான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அப்படிப்பட்டதான கிருபையை தந்த என் தேவனுக்கு நான் கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. 100க்கு 100 அவர்தான், 100க்கு 100 அவர்தான், 100க்கு 100 அவர்தான். முற்றிலும் அப்பாட்ட சொல்ல, நீங்க தான் டாடி. ஆமா ஆமா, என்னுடைய சபையில கடந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அல்லேலூயா 12 மணி நேரம் ஜெபம் சொல்லுச்சு. இப்போ எல்லாரும் எங்களுக்கு இரவெல்லாம் ஜெபம் வேணும். காலையில 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் 8 மணிக்கு 2 ஆராதனை, ஒரே ஆராதனை 8 மணிக்கு வச்சாச்சு. 5 மணிக்கு ஒரு ஆராதனை, 3 ஆராதனைய இப்போ காலையில 2 ஆராதனை, ஒரே ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஃபுல்லா வேணும் எங்களுக்கு. நைட்லாம் முடிக்காதீங்க, அன்னைக்கெல்லாம் 11 மணி முடிக்கவே பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிச்சேன்னாங்க. அதனால எங்களுக்கு இரவு ஜெபம் வேணும், எங்களுக்கு இரவு ஜெபம் வேணும். ஆண்கள் இரவு ஜெபம் வைக்கிறாங்க, ஆண்கள் இரவு ஜெபம் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இரவு ஜெபம் வேணும். பெண்கள் எல்லாருமே, மற்ற எல்லாரும் அன்னைக்கு பங்கெடுத்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் எங்களுக்கு மாசத்துல ஒரு நாளாவது என்ன செய்யணும், காலையில ஆரம்பிச்சு 24 மணி நேரமும் என்ன செய்யணும், நம்ம சபையில ஜெபம் நடக்கணும். 24 மணி நேரமும் நம்ம சபையில ஜெபம் நடக்கும். நாங்க வாரோம், எங்களுக்கு மாசத்துல ஒரு நாள். இதுதான் சபையின் எழுப்புதல். ஜெபம் ஜெபம் ஜெபம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யார் ஜெபத்தை வாஞ்சிக்கிறாங்களோ, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த உறவை யார் விரும்புகிறாங்களோ அவங்களதான் தேவன் பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் 120 பேர், 3000, 5000, அதுக்கப்புறம் ஒரு திரள் கூட்டம். இன்னைக்கு அந்த ஏசியன் கண்ட்ரிஸ்ல இருந்துதான் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக இன்னைக்கு ஆண்டவரை குறிச்சு பாருங்க. ஒரு சிறிய கூட்டம், ஒரு 120 பேர். இன்னைக்கு இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல வர்ற ஒரு சிறிய கூட்டம், நல்ல ஜெபத்திலும் வேண்டுதலிலும் வேத வாசிப்பிலும் தேவனோடு உள்ள அந்த உறவிலும் எவ்வளவு பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் நோக்கி என்ன செய்வாங்க, அல்லேலூயா மேற்கத்திய நாடுகள் புறப்பட்டு வரும். ரீமா ரக்கா ரோதி கமக்கர தோரா ரிகா லதி ஜோரி கமக்கர தோரா அலிபர தோரி கரா தக்கல தோரா. நம்முடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு என்ன வரணும், ஜாதிகள் புறப்பட்டு வருவாங்க. இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில விரைவில் நிறைவேற போகுது. வெளி தேசங்களில் இருந்து நம்மளை தேடி வருவாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு கிழக்கத்திய நாடுகள்ல தான் வெளிச்சம் இருக்குது. இன்னைக்கு நான் பாருங்க, கிழக்கத்திய நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை பெறும். ஆமா ஆமா, இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளை நோக்கி ஜனங்கள் ஓடுறாங்க. ஆனா அப்படி அல்ல, ஆண்டவர் கிழக்கத்திய நாடை இனி பொருளாதாரத்திலும் அல்லேலூயா நல்ல ஆசீர்வாதமான அல்லேலூயா ஆமென் பூமியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு, ஏசியன் கண்ட்ரிஸ்குள்ள வச்சிருக்கிறாரு. அது வெளிப்பட போகுது, எல்லாவற்றிலும் வெளிப்பட போகுது. ஏன்னா ஆமென் அல்லேலூயா இனி வெளி தேசங்கள் எல்லாம் ஏசியன் கண்ட்ரிஸை நோக்கி வருவாங்க. ஆமா ஆமா, நம்மளை தேடி வருவாங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நம்மளை தேடி வருவாங்க. ஆமா, நம்ம அந்த அளவுக்கு என்ன செய்யணும், அப்பாவுடைய கையில அர்ப்பணிக்கணும், அவரோடு கூட அந்த உறவுல இருக்கணும். இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரும் அற்புதங்களை செய்யணும். ஆமா, அங்க அற்புதம் நடக்கு, அவங்க அந்த ஜெபத்து கூட்டத்துல அற்புதம் நடக்கு. அப்படி அல்ல, ஒவ்வொரு விசுவாசியை கொண்டு அன்று ஆமென் அப்போஸ்தல நாட்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துச்சு. என்னை கொண்டு, ஆமா சொல்லணும், என்னை கொண்டு. நான் அப்படி சொல்லியிருக்கேன், என்னை கொண்டு இந்த திசையன் இடங்கள் பழக்கம் இருக்குது. அப்ப சொல்லியிருக்கேன், நான் பிரேவாக்கு போவேன் டாடி. இப்ப பிரேவாக்கு எங்க சர்ச்சில் போயிட்டு இருக்காங்க. நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், ஒரு நாள் என்ன செய்வேன், ஆமா நீங்க என்னைக்கு என்ன வெளியே அனுமதிக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன செய்வேன், என்ன கொண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். நான் நடந்து போயிட்டே இருப்பேன். வீட்டுல உள்ளவங்க பேய் பிடிச்சவங்க, பொல்லாத ஆவி பிடிச்சவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அலறி அடிச்சு பொல்லாத ஆவிகள் போகும். கண் தெரியாதவங்க பார்வை பெறணும், நடக்க முடியாதவங்க நடக்கணும்.
ஆமென். ஆஸ்பத்திரியில வீடுகளில சுகவீனமான மக்கள் இந்த நாட்கள்ல கேன்சர்ங்கிற இந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் ஜனங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டத்தை உருவாக்கிறது, வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவுல வர்றவங்க பிள்ளைங்க ஜெபிச்சு என்ன செய்யணும்? விடுதலை கிடைக்கணும். எங்க பாஸ்டர் ஏற்று சொல்லும் போது எங்க சர்ச்சில் ஒரு சகோதரி ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் இப்படி கட்டி இருக்குன்னு இருக்காங்க, அதை செக் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் ஒருவேளை கேன்சரா இருக்கும் அப்படிலாம் பண்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க அந்த சகோதரி, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பாஸ்டர், பார்த்துட்டு இது சாதாரண கட்டி, என்ன ஒரு கட்டி வந்தாலும் உடனே அது கேன்சரோ. இப்படி இந்த பொல்லாத பிசாசின் இந்த கிரியை, அல்லேலூயா, இருளின் கிரியை இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கைய அப்படியே முடக்கி போட்டிருக்குது. இன்னைக்கு அத்தனை பேரை எழும்பணும். அந்த பிடியில இருந்து 3 நாட்கள் அவர்கள் எகிப்தியர் இருளில உட்கார்ந்துருந்தாங்களே, அந்த நிலைமையில இன்னைக்கு வியாதியினால அப்படி இருக்கிறவங்க விடுதலை பெறணும். நம்ம ஏதோ வர்றோம் ஜெபிக்கிறோம் அப்படி கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் கிரியை நடப்பிக்கிற ஜெபமா இருக்கணும். இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு மூலமா தேவன் என்ன செய்யணும்? உலகம் முழுசும் ஜனங்களை என்ன செய்யணும்? விடுதலை பெறணும். ஜனங்கள் அல்லேலூயா இந்த ஜெப ஊழியத்தை நாடி ஓடி வரணும். இந்த ஜெப குழுவுல ஜெபிக்கிறாங்க, உடனே என்ன செய்யுது? என்ன வியாதியா இருந்தாலும் சுகமாகுது. அல்லேலூயா, மரித்தோர் உயிரோட எழும்பணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, மரித்தோர் உயிரோட எழும்பணும். அல்லேலூயா, அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள மக்களா இருக்கணும். வர்றோம் ஜெபிக்கிறோம், ஜெப குறிப்பு ஜெபிக்கிறோம் போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது கிரியை நடப்பிக்கிற ஜெபங்களாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்? கிரியை நடப்பிக்கிற ஜெபங்களா இருக்கணும். அதனால இந்த வேளையிலும் கூட முதலாவது ஜெபிக்க போறது அல்லேலூயா, ஒருவர் என்ன செய்யணும்? ஒரு நன்றி ஜெபம் ஜெபிக்கணும். சரியா? என்ன ஜெபம் ஜெபிக்கணும்? நன்றி ஜெபம் ஜெபிக்கணும். நான் இப்போ சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எல்லாம் புரிஞ்சுச்சா? ஆண்டவர் நம்மள இன்னைக்கு ஏசியன் மக்களாக இன்னைக்கு இந்திய தேசத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்களே, சபையினுடைய அந்த ரூட்டு, சபையினுடைய அந்த அஸ்திவாரம் நம்முடைய கண்டத்துல இருக்குதே, அதுலயும் நம்முடைய தமிழ்நாட்டு ஆண்டவர் எழுப்புதலுக்காக தெரிஞ்சிருக்காரே. எத்தனை பேர் சந்தோஷப்படுங்க? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா, எனக்கு ரொம்ப நேரத்துல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அடிக்கடி எப்போ எத்தனை பேர் ஆமா அல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிறது ஆனா நான் இந்தியா, நான் ஒரு மறக்க கூடாது. இந்த பாக்கியம் நான் வந்து நினைப்பேன், எல்லாரும் என்ன மொழி பேசுறாங்க, வெள்ளைக்காரங்களை பார்த்தா அமெரிக்காவில பார்த்தா, அமெரிக்கா நாட்டை பார்த்தா ஆசையா இருக்கும்ல நமக்கு. சின்ன வயசுல அப்படிலாம் ஆசைப்படுவோமே பல தேசங்களை. ஆனா இப்ப நினைப்பேன், எவ்வளவு பாக்கியம் என்ன ஒரு தமிழ்நாட்டுல அல்லேலூயா எழுப்புதலுக்கு அல்லேலூயா ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டு, ஆமா அதுல தமிழ்நாட்டுல தெற்கு கடைசியில இருந்து அல்லேலூயா பிரயாணப்பட்டு அல்லேலூயா உலகம் முழுவதும் இன்னைக்கு சுற்றி வர வைக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த பாக்கிய சிலாக்கியத்துக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சரியா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. கிழக்கே உதித்த அந்த நட்சத்திரம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உதிச்சிருக்காரே, அதே நட்சத்திரம் இன்னைக்கு வியாதியில, இன்னைக்கு கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ராஜசேகர் தம்பிக்குள்ள அந்த அருணோதயம் உதிக்கணும். அல்லேலூயா, ஜெயக்குமார் பிரதருக்குள்ள அருணோதயம் அந்த சூரியன் அவங்க வாழ்க்கையில உதிக்கணும். அவங்க வாழ்க்கையிலாம் காணப்படுகிற இருள் மறையணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக இன்னைக்கு ராஜசேகர் தம்பிக்கு பூரண விடுதலை கிடைக்கணும். அல்லேலூயா, ஜெயக்குமார் பிரதருக்கு பூரண விடுதலை கிடைக்கணும். இன்னும் யாரெல்லாம் சுகவீனம் பலவீனமா இருக்காங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு விடுதலை பெறணும். எத்தனை பேர் நமக்கு விசுவாசம் தேவை? நான் ஜெபிச்சா அப்பா கேட்பாங்க, நான் ஜெபிச்சா விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு வெளிச்சமா இருக்க போய் தான் இன்னைக்கு இணைஞ்சு ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை மக்கள் வாழ்க்கையில முடக்கப்பட்டு ஒரு எகிப்தியர் 3 நாள் அந்த இடத்தை விட்டு எழும்பாம இருந்தாங்களே, அதே போல இன்னைக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை பெறணும். ஆமா இந்த நாள்ல அவங்கெல்லாம் விடுதலை பெறணும். இந்த நாள்ல அவங்கெல்லாம் விடுதலை பெறணும். அதனால முதலாவது அல்லேலூயா ஒருவர் வந்து என்ன செய்யணும்? ஒரு நன்றி ஜெபம். எப்படி ஜெபம்? அல்லேலூயா, என்ன ஜெபம் ஜெபிக்கணும்? என்ன ஒரு ஆசியா கண்டத்துல என்ன பறக்க வச்சீரே, 2 கையை விரிச்சுக்கிடணும். ஆமா அல்லேலூயா, கர்த்தருடைய தூதரானவர் நம்ம மத்தியில அப்பா வந்திருக்காங்க, தூதர் சேனையோடு வந்திருக்காங்க. எத்தனை பேர் அதை பாக்குறீங்க? எத்தனை பேர் தரிசனத்தை பாக்குறீங்க? அப்பா தம்முடைய சேனையோடு வந்து நிற்காங்க. 2 கையை விரிச்சுக்கிட்டு ஒருவர் இப்ப செய்யக்கூடிய ஒரு நன்றி ஜெபம். சரியா? நான் 1 செகண்ட்ல வந்துருவேன். ஒரு நன்றி ஜெபத்தை அல்லேலூயா, கிழக்காசிய நாடுல அல்லேலூயா, ஏசியன் கண்ட்ரியில கிழக்கத்தி புத்திரராய் எங்களை பிறக்க செய்தவரே
பாக்கிய சிலாக்கியத்திற்கு ஒரு நாள்ல எங்களை நோக்கி ஜனங்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் எங்களை நோக்கி வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பாக்கியம். எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த நன்றி சொல்ல முடியாது. ஒரு நன்றி ஜெபிங்கன்னா ஒரு செகண்ட்ல உள்ள வந்துடுவேன். சரியா? ஒரு நன்றி ஜெபத்துக்கு நல்ல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எல்லாரும் 2 கையை விரிச்சு ஒரு நன்றி பலியை தேவனை நோக்கி ஏறெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.